2024's first blockbuster. Madagaja Raja 2025's first blockbuster. Sundar C Supremacy. Yay! இத பத்தி சொல்லுங்க சார். அது ஃபர்ஸ்ட் ரன் லைன் ஃபேக்ட் உண்மைதான். ஏன்னா போன வருஷம் வந்து கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்லி சினிமா ஃபீல்ட் டல்லா இருந்துச்சு. அரண்மனை வந்து பிகம் எ ஹியூஜ் ஹிட். பட் அதில் பெரிய ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்னன்னா அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துறதுக்கு ஏகப்பட்ட படம் வந்துச்சு. ரைட் ஃப்ரம் கருடன், மகாராஜா, ரப்பர் பந்து, சோஆன், நிறைய படங்கள் வந்துச்சு. ஸோ மேபி போன வருஷம் நான் ஆரம்பிச்சு வச்சு நிறைய ஹிட் வந்த மாதிரி இந்த வருஷமும் தமிழ் சினிமாவில் நாங்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். நிறைய ஹிட் வரும். தமிழ் சினிமா ஓஹோன்னு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர் சூப்பர். விஷால் சார் எதை சொல்லணுமா? இல்லை 2026 நான் டைட்டில் பார்க்குறேன். என்ன டைட்டில் வரப்போகுது? துப்பறிவாளன் போட்டுருங்க விஷால். போட்டுடலாமா? 24 வந்து அரண்மனை, மதகராஜா 25, துப்பறிவாளன் வந்து 26. இல்லை சுந்தர் சாரோட இருந்தால் சூப்பராக இருக்கும். ஓ ஆமா, இப்ப சுந்தர் சார் இல்ல அதுவே ஒரு சிம்பிளா இருக்கு பாருங்க. மதகஜராஜா 2. ஓ அதுலயே இருக்குங்கறீங்க. அதுலயே இருக்கு. வாவ், ஓகே ஓகே ஃபைன். சரி, அப்ப அடுத்து Finally witnessing my dear lover song after 12 years. Me and my boys at theater. அஞ்சலி, நீங்களும் இதுக்கு பதில் சொல்லலாம். பட் அந்த பாட்டுக்கு குரலுக்கு சொந்தக்காரரான விஷால் அதை பத்தி பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அவர் பேசட்டும். பட் அது மட்டும் நீங்களும் ஏதாவது, ஏன்னா இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாக் பஸ்டர் வைரலான ஒரு சாங்க்கு வந்து நீங்க இருந்திருக்கீங்களோ ஒரு பாட்டு. ஸோ வை டோன்ட் யூ சே சம்திங்? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் தேட்டர்ல பார்க்கும்போது அந்த சாங்கான அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல க்ரௌட்ல இருந்து அல்டிமேட். அதில் இதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ்லையும் அதை பார்த்தேன். அது நான் வந்து அந்த அந்த இன்சிடென்ட் அந்த பிளேஸில் நான் இருந்தேன். அதனால என்னால் வந்து அதை சொல்ல முடியல. பட் அதனால ஃபீல் பண்ண முடியுது ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாங்காக நிறைய ஒரு செக்டர் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு போகிறாங்க அப்படின்னு. ஆமாம், கரெக்ட் தான், உண்மைதான். ஆனால் இங்கே நான் ஒரு உண்மையை சொல்லணும். நானும் விஷால்லாம் உண்மையாகவே வந்து இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது கூட உட்காந்து பார்த்தோம். 12 வருஷம் ஆச்சு. ஸோ நாங்கள் அந்த ரியாக்ஷன் தான் பார்த்தோம். அதான் விஷாலோட ஆலாம்பர ரேஞ்சில் தான் உட்காந்து பார்த்தோம். உங்க மைண்ட் வாய்ஸ்ல இருந்தது விஷால், உங்க மைண்ட் வாய்ஸ்ல இருந்தது. இல்லை, இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பேக் எண்ட் ஸ்டோரி. இந்த 2 ஜாம்பவங்கள் வந்து உள்ள உட்காந்து டிஸ்கஷனு. கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு, இது வந்து ஒரு கோக்கியான ஒரு லிரிக்ஸ் வேணும், பாவிஜய் எழுதியிருக்காரு. ஒரு பாடகர் வேணும். பாடகர் வந்து ரெகுலர் பாடகராக இருக்கக்கூடாது. அந்த ஆள் ஃபஸ்ட் டைமாக பாடி இருக்கணும். அதுக்கப்புறம் இனிமேல் பாடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு. நான் அப்போ தான் ரொம்ப உற்சாகமாக டோர் ஓப்பன் பண்ணி என்ன பாட்டு, கிளைமேக்ஸ் பாட்டுன்னு, இதோ இவன் தான் சிங்கர், சரி மெரிட்டில் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு தோல் தட்டிட்டு சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர், இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் நன்றி